அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்றைய தினம் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி ஆற்றல் மிக்க அபிஜித் நட்சத்திரம். வெறும் 27 முறை இந்த எளிமையான ஒரு வரியை எழுதுங்கள். நீங்கள் நினைத்த ஒரு காரியம் அப்படியே உடனே நடந்து முடியும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்றைய தினம் நாம் நினைத்த ஒரு காரியம் நடக்க ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள், தாந்திரிக முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான அதீத சக்தி வாய்ந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு வேதிக் ஸ்விட்ச் வேர்டை இப்ப நம்ம பார்க்க போறோம். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறுவதற்காக இன்றைய தினம் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்ம பார்க்க போகும் ஆற்றல் மிக்க அந்த வேதிக் ஸ்விட்ச் வேர்ட் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்டில இருந்து ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்துல இருந்தே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கைக்காக இந்த டெக்னிக்கை இன்றைய தினம் நீங்க யூஸ் பண்ணுங்க. முக்கியமான விஷயம் டைமிங்ஸ் மட்டும் தாங்க. இன்றைய தினம் அபிஜித் நட்சத்திரம் தோன்றக்கூடிய நொடி சுத்தமான பஞ்சாங்க நேரம் நவம்பர் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 11 மணி 46 நிமிடங்கள் முதல் நள்ளிரவு 12 மணி 10 நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க. இந்த இன்பிட்வீன் டைம்ல தாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை எழுதுவதற்கு முன்பாக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த முக்கியமான ஒரு கோரிக்கை உடனடியாக நிறைவேறணும்னு நல்லா மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. பிரார்த்தனையை முடிச்சிட்டு ஒரு ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல கிரீன் கலர், ப்ளூ கலர் அல்லது ரெட் கலர் பெண்ணால இப்ப நம்ம பார்க்க போகும் ஸ்விட்ச் வேர்டை எழுதணும். எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இன்றி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நினைச்சுக்கிட்டே இப்ப நம்ம பார்க்க போகும் ஸ்விட்ச் வேர்டை எழுதணும். வெறும் 27 முறை மட்டும் தாங்க நம்ம எழுத போறோம். சோ நீங்க நல்லா பொறுமையா ரிலாக்ஸ்டா எழுதுங்க. ஆனால் இன்றைய தினம் இரவு 11 மணி 46 நிமிடங்கள் முதல் இரவு 12 மணி 10 நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள நம்ம எழுதி முடிக்கணும். எழுத வேண்டிய சக்தி மிக்க அந்த ஸ்விட்ச் வேர்ட் இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. லார்ட் கிருஷ்ணா மேஜிக் பிகின் நவ். லார்ட் கிருஷ்ணா மேஜிக் பிகின் நவ். லார்ட் கிருஷ்ணா மேஜிக் பிகின் நவ். அவ்வளவுதாங்க இந்த ஸ்விட்ச் வேர்ட். கரெக்டா 27 முறை நம்ம எழுதணும். நீங்க நம்பர்ஸ் கூட போட்டுட்டே எழுதலாம். 1 2 3 கூட நீங்க போட்டுட்டே எழுதலாம். 27 முறை எழுதி முடிச்சுட்டு இந்த பேப்பரை மடித்து நீங்க ஒரு சுத்தமான இடத்துல வச்சிருங்க. பேக்ல, ஷெல்ஃப்ல அல்லது பூஜை அறையிலன்னு ஒரு சுத்தமான இடத்துல வைக்கணும். உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. எரிப்பதுன்றது அக்னியில் நாம் சமர்ப்பிப்பதற்கு சமம். உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகுதாங்க அந்த பேப்பரை நம்ம எரிக்கணும். எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்தில் வேணாலும் அதை நம்ம எரிக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான டெக்னிக்கை இன்றைய தினம் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல். நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது கடன் தொல்லை முழுவதுமாக நீங்க ஏதாவது தாந்திரிக பொருள் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. கடன் தொல்லையை அடியோடு ஒழிப்பதற்கு தாங்க இந்த ஸ்டார் எந்திரத்தை நம்ம வடிவமைச்சிருக்கோம். இதுல ஏகப்பட்ட சூட்சமங்கள் இருக்குங்க. முதல் விஷயம், இந்த நட்சத்திர குறியீடு, அதாவது ஷட்கோண அமைப்பே நமக்கு கடனை தீர்க்கும். இக வாழ்க்கையில் நம்முடைய கடன் பிரச்சனை தீரணும், அடகு வைத்த நகைகளை மீட்கணும்னா அதற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாய் பகவானுடைய அருள் பூரணமாக தேவை. அந்த செவ்வாய்க்கு அதிபதியாக விளங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். முருகனுக்கு உரிய ஷட்கோணம், அதாவது 6 கோணங்களை கொண்ட நட்சத்திர வடிவமைப்புல இந்த கடன் தீர்க்கும் எந்திரத்தை நம்ம செஞ்சிருக்கோம். அதற்கு நடுவுல ஒரு ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்டை நம்ம கொடுத்திருக்கோம். சோ எல்லா மதத்தினரும் இதை தாராளமா பயன்படுத்தலாம். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ திருநாமங்களோ பொறிக்கப்படலங்க. கடனை தீர்க்கக்கூடிய ஒரு ஸ்விட்ச் வேர்டு இருக்குங்க. ரிலீஸ், கிளியர்,
கவுண்ட் டிவைன். அதற்கு கீழே கடனை தீர்க்கும் ஏஞ்சல் நம்பர் இருக்குங்க 318798. இதுவும் பார்த்தோம்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய சிவப்பு நிறத்துல தாங்க நம்ம எழுதியிருக்கோம். சுத்தமான பித்தளையில பியூர் பிராஸ்ல இந்த கடன் தீர்க்கும் ஸ்டார் எந்திரத்தை நம்ம செஞ்சிருக்கோம். எப்பேற்பட்ட தீர்க்க முடியாத கடனாக இருந்தாலும் சரி, இன்னும் சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு கடன் முடிஞ்சா அடுத்த கடன் தொடர்ந்து கடன் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தபடியாக நகைகள் அடமானம் வச்சுட்டு அதை மீட்க முடியாம இருக்கிறவங்களும் இந்த நட்சத்திர யந்திரத்தை வாங்கி நீங்க பயன்படுத்தி பாருங்க. மொத்த கடனும் தீர்வதற்கான பண வசதி உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு வழியில் அந்த கடன் தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். சரிங்க, இதை எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா, தினமும் வெறும் 5 நிமிடங்கள் இந்த எந்திரத்தை உங்களுடைய வலது உள்ளங்கையில, ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில வச்சுட்டு 5 நிமிஷம் பொறுமையா நீங்க பாருங்க. இதுல எழுதியிருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பரை ஜஸ்ட் நீங்க பார்த்தாலே போதும், கடன் தொல்லை படிப்படியாக குறைந்து விடும். கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் 5 நிமிடங்கள் பொறுமையா ரிலாக்ஸ்டா நீங்க பாருங்க. குறிப்பிட்ட இந்த நேரத்துல தான் இதை பார்க்கணும்னு கிடையாதுங்க. தினமும் நீங்க எந்த நேரத்துல ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து 5 நிமிடங்கள் இந்த எந்திரத்தை உற்று நீங்க பாருங்க. அதற்கு பிறகு இந்த எந்திரத்தை நீங்க பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சிருங்க. தினமும் 5 நிமிடங்கள் இந்த எந்திரத்தை நம்ம பார்த்துட்டு வரணும். அதுதாங்க முக்கியம். வாழ்க்கையில எப்பவுமே நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தாங்க மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும். தினமும் இந்த எந்திரத்தை நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஆழ்மனதில் அதனுடைய சாராம்சம் பதியும். எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாதுங்க. பல நேரங்கள்ல நம்மை அறியாமலேயே பணத்தை ஈர்க்கக்கூடிய வழியில நம்ம பயணிக்க ஆரம்பிப்போம். நிறைய அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியது. பேங்க்ல நீங்க லோன் வாங்கி இருந்தாலும் சரி, அல்லது ஒரு தனியார் கிட்ட நீங்க பணம் வாங்கி இருந்தாலும் சரி, நகைகள் நீங்க அடமானம் வச்சிருந்தாலும் சரி, எந்த வகையான கடனாக இருந்தாலும் சரி, இந்த நட்சத்திர யந்திரத்தை வாங்கி தினமும் 5 நிமிஷம் நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க. சில நாட்களிலேயே அந்த கடன் தீர்வதற்கான வழிகள் உங்கள் கண் முன்னே விரிவடையும். இதையெல்லாம் தாண்டி இந்த எந்திரத்தை வராகியம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்கும். இதற்கு மேல நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அதிகமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க இந்த யந்திரத்தை நீங்க பயன்படுத்தி பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். இப்ப நம்ம பார்த்த கடன் தீர்க்கக்கூடிய இந்த ஸ்டார் யந்திரம் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இது வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால போன் கால் அட்டன் பண்ண முடியாதுங்க. சோ இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றிய சந்தேகங்கள் இருக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.